Good afternoon, my dear students. Welcome back to our maths class. Standard 6 Mathematics. Term 1, Chapter 3, Ratio and Proportion. In the last class, we learned the equivalent ratios, comparison of ratios, and exercise 3.2 full sums. So, in today's, we are going to start with the new topic, proportionality law, and exercise 3.3 first two sums. Let's start our topic, proportion. Proportion na enna? Two ratios are equal, A by B is equal to C by D. I can say that the ratios are in proportion. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரொப்போர்ஷன்னா என்னன்னு சொல்கிறாங்கன்னா A by B is equal to C by D, இதுதான் ப்ரொப்போர்ஷன் சொல்கிறாங்க. டூ ரேஷியோஸ் A is to B and C is to Dன்ற டூ ரேஷியோஸ் எடுத்துக்கிறாங்க. இந்த டூ ரேஷியோஸும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, A by B is equal to C by Dன்றது ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுதான் ப்ரொப்போர்ஷன். நெக்ஸ்ட்டு A is to B as C is to D. Double dot வச்சா is to. A, B அப்படிலாம் படிக்கக்கூடாது. is to. A is to B. 4 dots இருந்துச்சுன்னா as. C is to D. இப்படிதான் ரீட் பண்ணும். ஓகேவா? For example, 1 is to 5 as 2 is to 10. இப்போ A is to B as C is to D தானே உன்னுடைய ஃபார்முலா பார்த்தீங்களா? ப்ரொப்போர்ஷன்னா A is to B as C is to D. ஓகேவா? A by B is equal to C by D இருந்துச்சுன்னா அது ப்ரொப்போர்ஷன். இப்படி தானே பார்த்தீங்க. இதில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி ரைட் பண்ணுவீங்க? 1 is to 5 as 2 is to 10ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த given எக்ஸாம்பிளை நீங்கள் எப்படி ரைட் பண்ணுவீங்க? A by B is equal to 1 by 5. Next, as இருக்கு இல்லையா? கமா போட்டுட்டு C by D is equal to 2 by 10ன்னு ரைட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? இந்த A by Bயும் C by Dயும் சேமாக இருக்கான்னு செக் பண்ணுறீங்க. ஈக்குவலாக இருக்குதான்னு, சேம் இல்லை ஈக்குவலாக இருக்குதான்னு செக் பண்ணுறீங்க. ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ப்ரொப்போர்ஷன், ஈக்குவலாக இல்லைன்னா நாட் ப்ரொப்போர்ஷன் இல்லையா? இப்போ ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுறீங்க. இப்போ 1 by 5 வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது, ஆனால் 2 by 10 சிம்பிளிஃபை பண்ண முடியும். சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா இல்லையா அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? இப்போ இந்த ஃபார்மேட் வந்து A is to B as B is to Cன்ற A is to B as C is to Dன்ற அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஸோ ரேஷியோவில் இருந்துச்சுனாலே ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணிடுவீங்க. ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணதை நீங்கள் எப்படி ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்கன்னு தான் பார்க்க போகிறோம். C by D is equal to 2 by 10 இல்லையா? இந்த 2 by 10 சிம்பிளிஃபை பண்ணுறீங்க. நியூமரேட்டரும் டினாமினேட்டரையும் சேம் நம்பரால் டிவைட் பண்ணுறீங்க, சிம்பிளிஃபை பண்ணுறீங்க. 2ஆல் சிம்பிளிஃபை பண்ணுறீங்க. சிம்பிளிஃபை பண்ணும்போது 1 2 is 2, 5 2s are 10. ஓகே, 1 by 5ன்ற ஆன்சர் கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு A by B is equal to C by Dன்றது தான் ப்ரப்போர்ஷன் இல்லையா? இந்த ஃபார்முலா எப்படி ரைட் பண்ணுவீங்க? A is to B as C is to D இல்லையா? உன்னுடைய சம் என்ன? 1 is to 5 as 2 is to 10 இல்லையா? ப்ரொப்போர்ஷனாக இருக்கா? எஸ். ஏன் 1 is to 5ன்றது A by B வந்து 1 by 5ஆக இருக்குது. ஓகே, 1 by 5 is equal to C by Dயும் 1 by 5ஆக இருக்குது.
ஸோ 2/10ன்றது ஈக்குவலாக இருக்குது. ஸோ we conclude proportion. Are you clear ma? Okay. Next topic proportionality law. Proportionality lawல A is to B as C is to D ன்னு கொடுத்துட்டாங்க. அதை நீங்கள் ரேஷியோவில் இருக்கிறத ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டீங்க. A/B is equal to C/D ன்ட்டு எழுதிட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? எக்ஸ்ட்ரீம் வேல்யூ எது, மீன் வேல்யூ எதுன்னு செக் பண்ணுறீங்க. எக்ஸ்ட்ரீம் மீன்ஸ் வெளிப்பக்கமாக இருக்கிறது எக்ஸ்ட்ரீம். மீன் மீன்ஸ் இன்சைடில் இருக்கிறது மீன் வேல்யூ, அவுட்சைடில் இருக்கிறது எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ். இப்போது A/B is equal to C/Dயை கிராஸ் மல்டிபிள் பண்ணுறீங்க. கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? A into D, AD is equal to B into C, BC. இப்படி தான் கிடைக்கும். AD is equal to BC ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ். எக்ஸ்ட்ரீம்ஸ்னா அவுட் சைடு இல்லையா, வெளிப்பக்கமாக இருக்குது. அப்போ எக்ஸ்ட்ரீம்ஸ் எது? AD தான் எக்ஸ்ட்ரீம்ஸ். ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன். நீங்கள் கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது எக்ஸ்ட்ரீம்ஸை மல்டிபிள் பண்ணுறீங்க, மீன்ஸை மல்டிபிள் பண்ணுறீங்க. மீன் வேல்யூஸ் வந்து இன்சைடில் இருக்குது. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் BC is equal to BC. ரைட் பண்ணிட்டீங்க. இப்போ எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ், மீன் வேல்யூஸ். ஓகேவா? இப்போ A/D is equal to A/Dன்றது எக்ஸ்ட்ரீம்ஸ். B/Cங்கிறது மீன்ஸ். வெரி குட். அப்போ therefore A/B is equal to C/D gives, எப்படி ரைட் பண்ணுவேன்? கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது AD is equal to BC. Are you clear ma? Proportionality law. Okay. See the example sum. How to check proportionality law. Proportionality law-வை யூஸ் பண்ணி ப்ரொபோர்ஷனலாக இருக்குதா, நாட் ப்ரொபோர்ஷனலாக இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ண போகிறீங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள் 3:2 and 30:20 in proportion. ஓகேவா? இப்போ ஃபார்முலா என்ன? A is to B as C is to Dன்றது தான் உன்னுடைய ஃபார்முலா. ஓகேவா? இப்போ ஃபார்முலாவிலே ரைட் பண்ணுறீங்க. A is to B 3:2 as 30:20. இப்போ 3யும் 20யும் எக்ஸ்ட்ரீம்ஸ் வேல்யூ, 2ம் 30யும் மீன்ஸ் வேல்யூ. ஓகேவா? இப்போ extremes is equal to 3,20. 3,20 AD. AD ஓட வேல்யூ 3,20. நெக்ஸ்ட் மீன்ஸ். மீன்ஸ் வேல்யூ என்ன? 2,30 வந்து மீன்ஸோட வேல்யூ. அப்போ BC 2,30. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க? ப்ராடக்ட் ஆஃப் AD. ப்ராடக்ட் பண்ணுறீங்க, மல்டிபிள் பண்ணுறீங்க. ADயை மல்டிபிள் பண்ணுறீங்க 3 into 20. 3 into 20யை மல்டிபிள் பண்ணுறீங்க. 0வால் எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணாலும் 0. ஸோ 3 2s are 6, 60. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் BC. BCயோட வேல்யூவை மல்டிபிள் பண்ணுறீங்க. 2 into 30 is equal to 0வால் எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணாலும் 0. 2 3s are 6, 60. அப்போது ப்ராடக்ட் ஆஃப் ADயும் 60, ப்ராடக்ட் ஆஃப் BCயும் 60. ஸோ
we find AD is equal to BC. Okay va? அப்போ A is to B as C is to D. Okay va? Hence 3 is to 2 as 30 is to 20 are in, very good, are in proportion. Are in proportion. Are you clear ma? This sum and example 2 is to 5 and 4 is to 3. The second sum அதே same method தான், proportion not proportion தான் செக் பண்ண போறீங்க. இப்போ this sumல அதே same method தான், A is to B as C is to D தான் means extremes. Okay, இப்போ extremes என்ன? 2, 3 தான் வந்து AD. Next means value என்ன? 5, 4 BC. Okay வா? Next product of AD. Product of AD என்ன? Product பண்றீங்க, AD product பண்றீங்க, 2 into 3. 2 3s are 6. Very good. Next product of BC. BC product பண்றீங்க, 5 into 4. 5 4s are 20. AD not equal to BC. Very good. So we find AD not equal to BC. Hence 2 is to 5 and 4 is to 3 are not in proportion. Okay students, second example sum, exercise 3.3, first one, filling the boxes. Filling the boxes la first subdivision 3 is to 5 as box is to 20. Formula A is to B as C is to D. A by B is equal to C by D is equal gives A by B 3 by 5 is equal to C by D. C oda value தெரியல, தெரியாத ஒரு unknown value x ன்ட்டு எடுத்துக்கலாம். ஆல்ஃபபெட்டில் ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம், x எடுத்துக்கலாம், y எடுத்துக்கலாம், எதை வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே எக்ஸுன்ற வேல்யூவை நம்ம எடுத்துக்கிட்டோம். எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க? கிராஸ் மல்டிபிள் பண்ணுறீங்க. கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? வெரி குட், 3 into 20 is equal to, very good, 5 into x. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? 3 into 20 லெஃப்ட் சைடில் இருக்குது, அதை அப்படியே வச்சுட்டு ரைட் சைடில் இருக்க நம்பரை பார்க்குறீங்க. ரைட் சைடில் இருக்கிற நம்பர் மல்டிப்பிளில் இருக்குது, லெஃப்ட் சைடு வரும்போது டிவைடடாக மாறும். ஸோ எக்ஸ். நெக்ஸ்ட்டு சிம்ப்ளிஃபை பண்ணுறீங்க. 1 5 is 5, 4 5s are 20. நெக்ஸ்ட்டு மல்டிபிள் பண்ணுறீங்க. 3 4s are 12. வெரி குட். 12 is equal to x. xோட வேல்யூ என்ன? 12. அப்போது திஸ் பாக்ஸோட வேல்யூ 12. ஆர் யூ கிளியர் மா? ஓகே. See the second subdivision. Box is to 24 as 3 is to 8. Next same தான். A is to B as C is to D. A by B is equal to C by D gives, தெரியாத வேல்யூ xன்னு எடுத்துக்கிறீங்க. x by 24 is equal to
3/8ன்னு எடுத்துருக்கீங்க. நெக்ஸ்ட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணுறீங்க. கிராஸ் மல்டிபிள் பண்ணுறதுக்கு நோட் பண்ணிவிட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணுறீங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஃபஸ்ட்லேயே இருக்குது எக்ஸு, அதனால் அப்படியே எக்ஸை லெஃப்ட் சைட்லேயே வச்சுட்டு ரைட் சைடில் இருக்க நம்பர்ஸை லெஃப்ட் சைடில் இருக்க 24 டிவைடில் இருக்கிறது ரைட் சைடு வரும்போது மல்டிபிள் ஆகிடும். ஸோ 3 × 24 டிவைடட் பை 8ன்னு மாறிடும். ஓகே, 1 8s are 8. How many 8s are 24? 3 8s are 24. Okay, x is equal to 3 3s are 9. Okay va? அப்போ this box ஓட value 9. 9 is to 24 as 3 is to 8. Are you clear ma? Okay. See the third subdivision. 5 is to box as 10 is to 8 as 15 is to box. நம்ம இது வரைக்கும் ஒரு பாக்ஸு அல்லது 2 ரேஷியோஸ் வச்சு தான் பார்த்தோம். திஸ் சம்மில் மட்டும்தான் 2 பாக்ஸஸ் இருக்குது, 3 ரேஷியோஸ் இருக்குது. ஸோ அதே ஃபார்முலா தான், சேம் தான். ஃபஸ்ட்டு இருக்கிற ரேஷியோவையும் சென்டரில் இருக்க ரேஷியோவையும் ஃபஸ்ட்டு எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு சென்டரில் இருக்க ரேஷியோவும் லாஸ்ட்டில் இருக்க ரேஷியோவையும் எடுத்து நெக்ஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஓகேவாப்பா? இப்போ புரிஞ்சுச்சா? ஓகே, இப்போ ஃபஸ்ட் ஒன் எடுத்துக்கிறீங்க. 5 × 8 is equal to 10 × x. எப்படின்னு புரிஞ்சிச்சா? கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். 5/x is equal to 10/8 இருக்கிறத கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது தான் 5 × 8 is equal to 10 × xன்னு கிடைக்குது. ஸோ five into 8 divided by 10. ரைட் சைடில் இருக்கிற நம்பர் லெஃப்ட் சைடுக்கு வரும்போது டிவைடடாக மாறிடுச்சு. ஸோ 10ன்னு போட்டிங்க. 1 5 is 5, 2 5s are 10. நெக்ஸ்ட்டு 2 டேபிளால் சிம்ப்ளிஃபை பண்ணலாம். 1 2 is 2, 4 2s are 8. ஸோ 4 is equal to x. எக்ஸோட வேல்யூ 4. அனதர் மெத்தட்லேயும் இந்த சம்மை ஒர்க் அவுட் பண்ணலாம். அனதர் மெத்தடில் ஒர்க் அவுட் பண்ணும்போது 5 8s are 40. 40 divide by 10 is equal to xன்னு எழுதலாம். 1 0க்கு 1 0 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டோன்னா நமக்கு 4ன்றது ஆன்சர் கிடைக்கும். சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். எப்படி ஒர்க் அவுட் பண்ணாலும் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 2 ரேஷியோஸ் எடுத்துக்கிறீங்க. 10 is to 8 as 15 is to box இல்லையா? ஃபஸ்ட்டு பாக்ஸுக்கு ஆன்சர் 4. நெக்ஸ்ட்டு ஃப்ராக்ஷனில் ரைட் பண்ணுறீங்க. 10/8 is equal to 15/x. கிராஸ் மல்டிபிள் பண்ணுறீங்க. கிராஸ் மல்டிபிள் பண்ணிவிட்டு 10 × x is equal to 15 × 8. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க? எக்ஸை லெஃப்ட் சைட்லேயே வச்சுட்டு 10 ரைட் சைடு எடுத்துகிட்டு போகும்போது மல்டிபிளில் இருக்கிற 10 டிவைடடாக மாறிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு 5 டேபிளால் சிம்ப்ளிஃபை பண்ணலாம். இது 3 5s are 15, 2 5s are 10 இல்லையா? நெக்ஸ்ட்டு 1 2 is 2, 4 2s are 8. ஸோ x is equal to 3 × 4ன்னு கிடைக்கும். 3 4s are 12. வெரி குட். x is equal to 12 என்ற ஆன்சர் நமக்கு கிடைக்கும். இந்த செகண்ட் பாக்ஸில் 12 என்ற ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதோடைய அனதர் மெத்தடு பார்க்கலாம். திசமோட அனதர் மெத்தட் 5 8s are 40, 40க்கு 0, பேலன்ஸ் 4. 1 8s are 8, 8 + 4 12, 110 is equal to xன்னு கிடைக்கும்.
ஓகே, இந்த எக்ஸ் 0க்கும் 0க்கும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டோன்னா நம்மளுடைய ஆன்சர் 12. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12ன்றது தான் ஆன்சர். எப்படி போட்டாலும் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். ஓகேவா? ஓகே, fourth subdivision 12 is to box is equal to box is to 4 is equal to 8 is to 16. இப்போ equal to வந்தாலும் as in வந்தாலும் சேம் தான். ஓகேவா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டில் இருக்கிற ரேஷியோவுக்கு பாக்ஸ் இருக்குது, செகண்டில் இருக்கிற ரேஷியோவுக்கும் பாக்ஸ் இருக்குது, தேர்ட் ரேஷியோவில் பாக்ஸில் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருக்க ரேஷியோவையும் தேர்டாக இருக்க ரேஷியோவையும் ஃபஸ்ட்டு எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் இருக்க ரேஷியோவையும் தேர்டாக இருக்க ரேஷியோவையும் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஓகேவாப்பா? இப்போது 12:x is equal to 8:16. 12/x is equal to 8/16. கிராஸ் மல்டிபிள் பண்ணுறீங்க. கிராஸ் மல்டிபிள் பண்ணிவிட்டு என்ன கிடைக்கும்? கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 12 × 16 is equal to வெரி குட் 8 × xன்னு கிடைக்கும். ஓகே, இப்போ 12 × 16 divided by 8 is equal to xன்னு கிடைக்கும் இல்லையா? இப்போ 1 8s are 8, 2 8s are 2 8s are 16. அப்போ 2. நெக்ஸ்ட்டு 12 2s are 12 × 2 is equal to x. 12 2s are 24. 24 உன்னுடைய ஃபஸ்ட்டு பாக்ஸோட ஆன்சர் 24. நெக்ஸ்ட்டு பாக்ஸ் is to 4 is equal to 8:16 இல்லையா? இப்போது x is to 4 is equal to 8:16. x by 4 is equal to 8/16. கிராஸ் மல்டிபிள் பண்ணுறீங்க. கிராஸ் மல்டிபிள் பண்ணிவிட்டு x × 16 is equal to 8 × 4ன்னு கிடைக்கும். ஸோ x is equal to 8 × 4 divided by 16. 1 8s are 8, 2 8s are 16. இப்போ 2 டேபிளால் சிம்பிளிஃபை பண்ணலாம். 1 2 is 2, 2 2s are 4. அப்போ x is equal to 2. இந்த கிவன் சம்முடைய ஆன்சர் ஒன் பாக்ஸுக்கு 24, அனதர் பாக்ஸுக்கு 2ன்னு கிடைக்குது. 12:24 is equal to 2:4 is equal to 8:16ன்றது தான் உன்னுடைய சம்முடைய ஆன்சர். ஆர் யூ கிளியர்மா? ஓகே, see the second sum. Say true or false. True or falseல first one 2:7 as 14:4. given sumல என்ன கொடுத்துருக்காங்க? 2/7 is equal to 14/4ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 2/7ன்றது இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ 2/7 ஒரு ப்ரைம் ஃபேக்டர்ஸும் கூட. அதனால 14/4 மட்டும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். சிம்பிளிஃபை பண்ணும்போது 14/4 டிவைடட் 2ஆலேயே சிம்பிளிஃபை பண்ணுறீங்க. 2ஆல் சிம்பிளிஃபை பண்ணும்போது 7 2s are 14, 2 2s are 4ன்னு கிடைக்கும். 7/2ன்னு கிடைக்குது இல்லையா? இப்போது உனக்கு 2/7 is equal to 7/2ன்னு கிடைக்குது. ரெசிப்ரோக்கலாக கிடைக்குது. 2/7 வந்து நமக்கு ரெசிப்ரோக்கலாக கிடைக்குது. 7/2 கிடைக்குது. தலைகீழியாக கிடைக்குது. ஸோ we conclude this கொஸ்டினோடைய ஆன்சர் ஃபால்ஸ். ஒருவேளை உனக்கு 2/7 கிடைச்சிருந்ததுன்னா this கொஸ்டினோடைய ஆன்சர் ட்ரூ. ஆனால் உனக்கு கிடைச்ச ஆன்சர் 7/2ன்ட்டு ரெசிப்ரோக்கலாக கிடைச்சிருக்கிறதுனால this கொஸ்டினோடைய ஆன்சர் ஃபால்ஸ். ஓகேவாம்மா? நெக்ஸ்ட்டு
See the second subdivision. 7% is to 49% as 11 kilogram is to 88 kilogram. Given sumல என்ன கொடுத்திருக்காங்கன்னா 7% is to 49% as 11 kilogram is to 88 kilogramனு கொடுத்திருக்காங்க. ஃப்ராக்ஷனாக மாற்றுறீங்க. 7/49 is equal to 11/88. கிராஸ் மல்டிபிள் பண்ணுறதுக்கு முன்னாடியே சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 1 7 is 7, 7 7s are 49, 1 11 is 11, 8 11s are 88. ஓகே, இப்போது கிவன் சமுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? 1/7 is equal to 1/8ன்னு கிடச்சிருக்கு. 1/7ம் 1/8ம் ஈக்குவலா? நோ. 1/7 not equal to 1/8. பார்த்துருப்பீங்க இல்லையா? AD not equal to BC. ஓகேவா? So we conclude false. This question ஓட answer false. Next, 10 books is to 15 books as 3 books is to 15 books. Given sumல என்ன கொடுத்துருக்காங்க? 10 is to 15 as 3 is to 15. இப்போ 10/15 is equal to 3/15. ஓகே, கிராஸ் மல்டிபிள் பண்ணுறதுக்கு முன்னாடியே சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 2 5s are 10, 3 5s are 15. 1 5 is 5. Sorry, 1 3 is 3, 5 3s are 15. Okay, next gives 2/3 is equal to 1/5 கிடைச்சிருக்கு. 2/3யும் 1/5ம் ஈக்குவலா? No, not equal. So we conclude this question ஓட answer also false. Very good. Are you clear, ma? This exercise sums 2. Okay, let me see the remaining sums next class.